Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Secret Relationships Episode 8. ஒன்று யாரோ கடத்தி கொண்டு வந்து ஒரு பாழடைஞ்ச வீட்டில் கட்டி வச்சிருக்காங்க. அப்போ முன்னாடி யாரோ வராங்க. யார் அப்படின்னு டாவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே அது சூஹியான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது சூஹியான் கிடையாது, ஜேமின் தான். நான் அப்போவே நினச்சேன், இவன் தான் சரியான சைக்கோவாச்சே. இவன் எப்படி இவ்வளோ ஈஸியாக எல்லாம் போதும் அப்படின்ட்டு ஊரை விட்டுட்டு போவான்னு நினச்சேன். நம்ம நினச்ச மாதிரி இவன் தான் இப்போ டாவனை கடத்தியிருக்கான். அவன் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சதை பார்த்தோன்னே, நான் நினச்சத விட சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன் மயக்கத்துலேருந்து அப்படின்றான். இவன் ஹியோங் நீயா அப்படின்ற மாதிரி பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் வாயில் டேப் போட்டி இருக்குது. ஜேமின் அவன் வாயில் இருக்க டேப்பை எடுத்து விட, தாவன் அவனை பார்த்து நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறான். உனக்கு ஞாபகம் இருக்கா, அது இன்னைக்கு தான் அப்படின்றான். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீ கிறிஸ்மஸ்க்கு ஒரு விஷ் எழுதுனல்ல, அது இந்த நாள் தான். அந்த என்னால் மறக்கவே முடியாதுன்னு அந்த விஷயம் எடுத்து படித்து பார்த்தேன். நீ ப்ரே பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆனால் தாவனுக்கு அது ஞாபகம் இல்லை போல. என்ன விஷயம் அது அப்படின்னு கேட்குறான். அப்போ அன்னைக்கு தாவன் எழுத அந்த விஷயம் எடுத்து காட்டுறான். சாகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தால அதை எடுத்து காட்டேன். அதை பார்க்க தாவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. செங்கியான் இங்கே தாவனை தேடிக்கிட்டு இருக்கான். யார் யாருக்கா கால் பண்ணி பார்க்குறான். அவன் ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை. அப்போ தாவன் கிட்ட வந்து டெக்ஸ்ட் வருது. நான் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணலை, அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனால் செங்கியனால் நம்ப முடியல, தாவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு கடைசி நிமிஷத்தில் விட்டுட்டு போயிடுவான்னு. அப்போ அவனுக்கு சூஹியானோட ஞாபகம் வருது. ஒருவேளை சூஹியான் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பானோ அப்படின்னு அவனை தேடிக்கிட்டே போகிறான். அப்போ சூஹியானை யாரோ ஒருத்தனுக்கு காசு கொடுத்து என்னமா பண்ண சொன்னால, அந்த ஆள் வண்டிக்குள்ளே வந்து உட்காடுறான். அப்போ செங்கியன் அவன்கிட்ட பென்ட்ரைவ் எடுத்து கொடுக்குறான். காப்பி பண்ணி கொடு அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் நீ ஃபஸ்ட்டு காசு கொடு அப்படின்னு சொல்கிறான். செங்கன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, தாவனோட கம்பெனியோட டைரக்டர் தானே இவன். இப்போ தாவன் இந்த ப்ரெசன்டேஷனை வின் பண்ணக்கூடாது. ஸோ வேற ஒருத்தவங்களோட ப்ரெசன்டேஷனை இவங்க காப்பி பண்ணி அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணால் பிளாகியாரிசம் போட்டு இவங்களை அந்த பிட்டிங்லேருந்து வெளியில் தூக்கிடுவாங்கள்ல, அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கான் போல். அப்போ செங்கன் அங்கே வந்து சண்டை போட்டு இருக்கான். அதை பார்த்த சூர்யானு இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி போய் அவன்கிட்ட கேட்குறான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, எங்கே அவன் எனக்கு தெரியும் நீ தான் அவன் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, சூரியன் கடுப்பாயிட்டு என்னடா சொல்கிற, எனக்கு எதுவும் தெரியாது, நீ யாரை சொல்கிற, தாவன்னா தாவனுக்கு என்னாச்சு, அவன் காணாமல் போயிட்டானா அப்படின்னு கேட்க, செங்கன் அவன் டெக்ஸ்ட் பண்ணால அதை எடுத்து காட்டுறான். நான் இது வரைக்கும் பண்ணது போதும், இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ணலை, நான் போகிறேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான்ல. அதை பார்த்ததுமே சூரியனுக்கு ஜேமின் ஞாபகம் வருது. ஏன்னா ஜேமின்னு இவங்கிட்ட அதானே சொன்னான், நான் இது வரைக்கும் பண்ணது போதும், நான் போகிறேன் அப்படின்னு. அதை பார்த்ததுமே எனக்கு ஜேமின் மேலே டவுட் வந்துடுது. ஜேமின் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு உடனே அவன் தேட போகிறான். ஆனால் அவன் தேடுறதுக்கு முன்னாடி நீ போய் ஜேமினோட வீட்டில் பாரு அப்படின்னு செங்கியனை சொல்கிறான். இங்கே ஜேமின் கல்யாண மாப்பிள்ள மாதிரி ஒயிட் கோட்டெல்லாம் போட்டுட்டு கையில் ஏதோ ரிங்கு வச்சுருக்கான். அந்த ரிங்கை இவன் பக்கத்தில் வச்சுருக்கான், தாவன் பக்கத்தில். முன்னாடி நிறைய டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. தாவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு தெரியும் நீ இத்தனை நாள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நானும் அதுக்கு உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தான் நினச்சிக்கிறேன். ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, நான் என்னைக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணணும் அப்படின்னு அவன் பேச வரான். அப்போ நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணாது அப்போ கிடையாது, எனக்கு உன்னை ஸ்கூல்ல இருந்தே தெரியும்னு சொல்கிறான். அதாவது தாவன் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஸ்கூலில் தான் ஜேமினும் சீனியராக இருந்திருக்கான். அப்போ இருந்தே அவன் தாவனை நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் இருந்தாலும் நம்ம இப்போ அவன் முன்னாடி போகிறது சரியாக இருக்காது. உனக்கு எப்போ சரியான ஹெல்ப் வேணுமோ, உனக்கு எப்போ நான் தேவைப்படணும், அப்போ தான் நான் அவன் பக்கத்தில் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உனக்கு டியூட்டர் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு, அப்போ நான் அவன்கிட்ட வந்தேன் அப்படின்னு நடந்ததை சொல்கிறான். அப்புறம் இவன் 2 ரிங்கு வச்சுருக்கான். அதில் ஒரு ரிங் எடுத்து தாவனோட கையில் போட்டு போடுறான். அது அவன் கைக்குள்ளே சரியாக போக மாட்டேங்குது, அவனுக்கு டைட்டாக இருக்குது. இன்னொரு ரிங்கை இவன் கையில் போட்டுக்கிறான். இவன் கையும் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான். அதை பார்த்த தாவனும் என்னாச்சு, இப்போ எதுக்கு நீ திடீர்னு ஃபோட்டோலாம் எடுக்கிறேன்னு கேட்க, இல்லை நம்ம லவ்வை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், அப்போ தானே இதெல்லாம் எப்பயுமே இருக்கும் அழிஞ்சு போகாமல் அப்படின்னு சொல்கிறான். தாவனுக்கு ஒன்றும் புரியலவே அந்த மாதிரி பண்ணுறான்னு. அப்புறம் ஜேமின் அவன் பக்கத்தில் போயிட்டு அவன் கூட செல்ஃபி அடிக்கிறான். இங்கே பாரு சிரி அப்படின்ட்டு செல்ஃபி எடுக்கிறதுனால தாவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே சூர்யானு ஜேமினோட வீட்டுக்கு போய் பார்க்குறான். அவன் வீடு தான் ஃபுல்லாக காலி பண்ணியிருக்குல்ல, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவனுக்கு செங்கன் கிட்ட இருந்து கால் வருது. அவன் யூனிவர்சிட்டி போய் பார்த்துருக்கான், அங்கேயும் அவன் வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டான், ஊரை விட்டு போக போகிறான் அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்பயும் சூர்யானுக்கு கடுப்பாகுது இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு. எனக்கு என்ன தெரியும் எங்கே போயிருப்பான் அப்படின்னு கேட்க, செங்கன் சொல்கிறான், இல்லை அந்த ஜேமினுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா, அவனுடைய வேற வீடு அப்படின்னு கேட்க, அப்போ சூர்யானுக்கு ஒரு ஞாபகம் வருது. இங்கே தாவன் அவன்கிட்ட கேட்குறான், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, நான் ப்ரப்போஸ் பண்ணி நீ தானே என்னை ரிஜெக்ட் பண்ண, ஆனால் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறான்.
இல்ல, எனக்கு நீ ஃபர்ஸ்ட்லேருந்து யார லவ் பண்ணான்னு தெரியும் அப்படின்னு ஜேமின் சொல்ல, "நீ என்ன சொல்ற எனக்கு புரியல" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜேமின் சொல்றான், "எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே நீ சூர்யாவ தான் லவ் பண்ணேன்னு தெரியும். அதுக்காகத்தான் நான் அவன டேட் பண்ற மாரி நடிச்சேன்" அப்படின்னு சொல்றான். "என்னது நடிச்சியா?" அப்படின்னு தாவன் ஆச்சரியமா கேட்க, "ஆமாம். அப்பதானே நீங்க 2 பேரும் டேட் பண்ணாம இருப்பீங்க" அப்படின்னு சொல்ல, தாவனுக்கு என்னடா இவன் இவ்ளோ பெரிய வில்லனா இருக்கானேன்னு தோணுது போல. அவன ஒரு மாரி பயந்துட்டு பார்க்குறான். அப்ப ஜேமின் அவன் பக்கத்துல வந்துட்டு, "நான் எப்பயுமே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனா நீ நீ மத்தவங்களே பார்த்துட்டு இருக்க. எப்பயுமே என்ன டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? இனிமே நீ அந்த மாரி எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம். இப்ப மட்டும் கிடையாது. நீ எழுதுனல்ல அதே மாரி ஃபரெவர் எப்பவுமே சாகுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத என்ன, இதெல்லாம் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும்" அப்படின்னு சொல்ல, டாவனுக்கு எதுவுமே புரியல. அவன் ஏன் இந்த மாரி பண்றான்னு. அப்ப அவன் எழுதின அந்த பேப்பர் கீழ கிடக்குது. "சாகுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு" எழுதுனான்ல. இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு இவன் முழிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப ஜேமினு கையில கெரசின் கொண்டு வந்து டாவன் உட்காந்துருக்கான்ல, அந்த இடத்த சுத்தி ஊத்துறான். அதாவது "நீ எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாது. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து செத்துடலாம்" அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கான் போல. கெரசின் ஊத்திட்டு கையில லைட்டர் எடுக்குறான். லைட்டர பார்த்த டாவன் ரொம்பவே பயந்துடுறான். "யோங் இந்த மாரி பண்ணாத, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு" அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க, வெளியில யாரோ வந்து கதவ தட்டுறாங்க. "யாருடா இப்ப?" அப்படின்னு ஜேமினி போய் பார்க்க, யாரோ ஒரு ஆன்டி பக்கத்து வீட்ல அங்க எங்கேயோ இருக்காங்க போல. "நீங்க ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டி இருந்துச்சு. இப்ப வெளியில கார் கேட்டு நின்னுட்டு இருந்துச்சு. அதான் யாராச்சும் வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு போக வந்தேன்" அப்படின்னு பேச, "ஆமா இது என் வீடு தான். நான் ஃபாரின் போயிருந்தேன்" அப்படின்னு சொல்றேன். "ஓ அப்படியா? சரி உங்களுக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னா சொல்லுங்க. நான் வீடு நல்லா கிளீன் பண்ணுவேன்" அப்படின்னு அந்த ஆன்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆன்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது, உள்ள டாவனுக்கு பக்கத்துல ஒரு கத்தி கிடைக்குது. அந்த கத்திய வச்சு அவன கட்டி வச்சிருந்தான்ல, அந்த கயிறெல்லாம் கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறதுக்கு பக்கத்துல இருக்க கத ஓப்பன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா, அந்த கத ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதுக்குள்ள இந்த ஜேமினே உள்ள வந்துடுறான். "என்ன பண்ற நீ? எஸ்கேப் ஆக ட்ரை பண்றியா?" அப்படின்னு கேட்க, அவன் கையில வச்சிருந்தான்ல கத்தி, அத ஜேமின் எடுத்துக்கிறான். தாவன் அவன பார்த்து பயந்துட்டு பின்னாடி பின்னாடி போக, "வா நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போலாம். அவ்வளோதான் இதோட எல்லாம் முடிஞ்சிடும்" அப்படின்னுட்டு அந்த கத்தி எடுத்துட்டு டாவன் பக்கத்துல வரான். அப்ப கத ஓப்பன் பண்ணிட்டு சூர்யான் உள்ள வந்துடுறான். சூர்யான பார்த்ததுமே ஜேமின் தாவன் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப "சூர்யா அந்த கத்திய கீழ போடு" அப்படின்னு கோவமா சொல்ல, "நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போடா. நான் தான் அவன ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். அவன் எனக்கு தான். நான் எதுக்கு இப்ப உங்களுக்கெல்லாம் இவன விட்டுக் குடுக்கணும்" அப்படின்னு கோவமா சொல்ல, அப்ப தாவன் எப்படியாச்சும் அவங்ககிட்ட எஸ்கேப் ஆகணும்னு ஜேமின தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வரான். அப்ப செங்கியன் அங்க வந்துட, அவன் ஓடி போய் செங்கியன கட்டிப்பிடிக்க போறான். அப்ப பின்னாடி இருந்து ஜேமின் கத்தி எடுத்து குத்த வரான். செங்கியன் என்ன பண்றான், டாவன தள்ளி விட்டுடுறான். ஸோ ஜேமின் தாவன குத்த வந்தவன் செங்கியன குத்திடுறான். அவன் வயித்துல நல்லா பெருசா காயமாயிடுது. ரத்தம் கொட்டுது. ஜேமின்க்கு இப்ப என்ன பண்றது? நம்ம தாவன தானே கொல்லணும் அப்படின்னு, தாவன் செங்கன வச்சுட்டு அழுதுட்டு இருக்கான்ல, அவன் பின்னாடி இருந்து வந்து தாவன குத்த ட்ரை பண்றான். ஆனா சூயன் வந்து ஜேமின கீழ தள்ளி விட்டுடுறான். பேசிக்கிட்டே இருந்த செங்கியன் அப்படியே மயக்கம் போட்டு விழப் போறான். தாவன், "நீ ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்னு, "இப்ப உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல, அதான் எனக்கு முக்கியம்" அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க மயக்கம் போட்டுடுறான். தாவன் ரொம்பவே பயந்துடுறான். சூயாங் "என்னை விட்டுட்டு போகாத" அப்படின்னு அழுவுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஆம்புலன்ஸ் வருது. அவன ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. வழியில அவன் மயக்கத்திலேயே கிடக்குறான். தாவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அழுகையா வருது. அப்ப செங்கன் கண்ண திறந்து அவன்கிட்ட பேச ட்ரை பண்றான். அவன் கண்லேருந்து வர தண்ணிய தொடச்சு விட்டுட்டு, "நான் உன்ன மீட் பண்ணது, அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் சும்மா சொன்னேன். நான் என்னைக்கு உன்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணனோ, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஸோ நான் ரிக்ரெட் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் பொய். அது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் உன்ன லவ் பண்ணதுக்கே நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, "ப்ளீஸ் இந்த மாரிலாம் பேசாத. என்னை விட்டுட்டு போற மாரி நீ பேசுற. வேண்டாம் அந்த மாரி பேசாத" அப்படின்னு தாவன் அவன் கன்னத்த பிடிச்சுட்டு அழுவுறான். "உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ சர்ஜரி பண்ணிக்கோ. நீ சரியாயிடுவ" அப்படின்னு சொல்ல, ஆனா செங்கியன் என்ன சொல்றான், "நீ போய் ஃபர்ஸ்ட்டு பிரசன்டேஷன் பண்ணு" அப்படின்னு சொல்றான். "பிரசன்டேஷனா? நீ இந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு பிரசன்டேஷன் தான் முக்கியமா? இல்ல நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அந்த பிரசன்டேஷனுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க எனக்கு தெரியும். இப்ப இது என்னோட கடைசி ஆசைன்னு வச்சுக்கோ. எனக்காக நீ போய் பிரசன்டேஷன் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றான். இங்க ஜேமின போலீஸ் புடிச்சுட்டு போறாங்க. இப்ப செங்கியன் போய் அவன புடிச்சு கோவமா, "என்ன பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ எதுக்கு எப்படி நீ அவன கொல்ல ட்ரை பண்ணலாம்?" அப்படின்னு கோவமா கேட்குறான். அதுக்கு ஜேமின் சொல்றான், "நான் ஒண்ணும் டாவன கொல்றதுக்கு ட்ரை பண்ணலையே. நான் அவன் கூட சேர்ந்து சாகறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். அந்த அளவுக்கு நான் அவன லவ் பண்ணேன்டா. ஆனா நீ என்ன பண்ண? நீ அவன புரொடெக்ட் பண்ணவும் இல்ல, என்னையும் நீ எதுவும் பண்ணல. அதான் நீ அவன் மேல வச்சிருக்க லவ்வா?" அப்படின்னு அவன் அசால்ட்டா கேட்குறான்.
அப்ப போலீஸ்காரங்க அங்க வந்து ஜேமின் அவன்ட்ட வந்து புடிச்சுட்டு போயிடுறாங்க. ஜேமின் போகும்போதும், "நீ சரியான இடியட்றா" அப்படின்னு அவன சொல்லிட்டு, பைத்தியக்கார மாரி சிரிச்சுக்கிட்டே போறான். சூயன் கடுப்பா, "உன்ன கொன்னுடுவேன்டா" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க பிரசன்டேஷன் நடக்கிற இடத்துல, அடுத்து இவங்களுடைய கம்பெனிய தான் கூப்பிடுறாங்க. அவங்க இல்ல அப்படின்னு அடுத்த அடுத்த ஆள கூப்பிட போறாங்க. ஆனா, அதுக்குள்ள டாவன் அங்க ஓடி வந்துடுறான். "நான் பிரசன்டேஷன் குடுக்குறேன்" அப்படின்னுட்டு போய் மைக் கிட்ட நிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா, செங்கன் சாகுற நிலைமையில இருக்கான். இப்ப எப்படி நம்மளால பிரசன்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு தயங்குறான். இருந்தாலும் செங்கியனோட கடைசி ஆசைன்னு வேற அவன் சொல்லிட்டான்ல. அதுக்காக எப்படியாச்சும் தைரியத்த வர வச்சுட்டு அவனோட பிரசன்டேஷன ஆரம்பிக்கிறான். பிரசன்டேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அங்கருந்து அவன் வெளியில வரான். அப்ப சூரியன் அங்க வரான். வந்து இந்தா அப்படின்னு பென்ட்ரைவ குடுக்குறான். இது உன்னோட பென்ட்ரைவ் தான். நான் இத லீக் பண்ணி உன்ன இந்த இடத்துலருந்து வெளியில அனுப்பணும்னு பார்த்தேன். ஆனா அதெல்லாம் இப்ப தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. இதுக்கு மேல நான் தப்பு பண்ண விரும்பல. ஜேமின் உன்ன கொல்ல வரும்போது, நீ கிட்டத்தட்ட செத்தே போயிட்ட. ஆனா நான் வந்து உன்ன காப்பாத்தல. நான் அமைதியா தான் நின்னுகிட்டு இருந்தேன். ஸோ என்ன மாரி ஒருத்தவன் எப்படி உன்ன நல்லா பாத்துக்க முடியும்? நான் உன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த சான்ஸ் வரும்போது தான் தெரிஞ்சுச்சு. என்னால உன்ன புரொடெக்ட் பண்ண முடியல. நான் ஃபர்ஸ்ட்டு உன்ன லவ் பண்ணி உன்ன தனியா விட்டுட்டு போனதுக்கு, நான் உன்கிட்ட ரொம்பவே சாரி கேட்கணும்னு நெனைக்கிறேன். நீயும் தான் என்ன லவ் பண்ண. ஆனா நான் உன்ன தனியா விட்டுட்டு போயிட்டேன். உனக்கு நான் எப்ப தேவைப்பட்டனோ, அப்ப நான் உன்ன விட்டுட்டு போயிட்டேன். அத எப்படியாச்சும் நான் இப்ப சரி பண்ணிடலான்னு தான் நெனச்சேன். ஆனா, அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ, இதுக்கு மேல நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன் லைஃப் நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு அப்படின்னு சொல்றான். தாவன் எந்த பதிலும் சொல்லாம அங்கருந்து கெளம்பிடுறான். சூயனுக்கு அழுக தான் வருது. ஆனா, அவன் இதுக்கு மேல டாவன தடுக்க விரும்பல. செங்கியனுக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. டாவன் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா, அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு அழுக வருது. ஸோ, செங்கியன் அன்னைக்கு சொன்ன மாதிரி அவன் அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனா, செங்கியன் இப்பயும் மயக்கத்துல தான் இருக்கான் போல. அவன பார்க்க டாவன் வந்திருக்கான். அப்ப செங்கியன் கண்ண தொறந்துட்டு இருக்க, டாவனுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. ஓடி போய் அவன ஹக் பண்ணிக்கிறான். "என்ன பிரசன்டேஷன் நல்லா பண்ணியா?" அப்படின்னு கேட்க, டாவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல, "நான் உன்ன லவ் பண்றேன். நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா? எங்க இத நான் உன்கிட்ட சொல்லாமலே நீ போயிடுவியோ?" அப்படின்னு அவன் சொல்ல, செங்கியன் அதுக்கு அவன பக்கத்துல எடுத்து கிஸ் பண்றான். அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் செங்கியன் உடம்பு கொஞ்சம் நார்மல் ஆனதுமே, அவன நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க போல. அங்க தாவன் அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். "நீ ஊட்டி விட்டதாலயே சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு" அப்படின்னு செங்கியன் சொல்ல, தாவனுக்கு ஒரே ஹாப்பி. அப்ப வெளியில இவங்க கூட ஒர்க் பண்றவங்கலாம் அவன பார்க்க வராங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு டாவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். செங்கியனும் ஒரு பெட்ஷீட்ட போத்திட்டு இருக்கான். அப்படின்னா தாவன் பெட்ஷீட் கடையில தான் ஒளிஞ்சுட்டு இருக்கான் போல. அப்ப அவன பார்க்க வந்தவங்கலாம், "பரவாயில்லையே இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க போலயே. இருங்க நான் டாவுனுக்கு கால் பண்ணேன்" அப்படின்னு ஒரு பொண்ணு ஃபோன் எடுக்க, "எதுக்கு டாவுனுக்கு கால் பண்றீங்க? அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு செங்கேன்னு சொல்ல, "இல்ல நீங்க 2 பேரும் எப்பயுமே ஒண்ணா இருப்பீங்களே அதான்." "இல்ல, இல்ல அதெல்லாம் நான் அப்புறமா அவர பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். "அப்ப என்ன நீங்க பெட்ஷீட்குள்ள என்னமோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க போலயே" அப்படின்னு பெட்ஷீட் தூக்கி பார்க்க, நல்ல வேளை அங்க டாவன் இல்ல, வெறும் ஒரு பில்லோ தான் இருக்குது. "சரி, சரி நீங்கலாம் கொஞ்சம் வெளில போய் வெயிட் பண்றீங்களா? நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு வெளியில வரேன்" அப்படின்னு போய் சொல்ல, அவங்களும் வெளியில போயிடுறாங்க. பார்த்தா அந்த கர்டைனுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அப்புறம் செங்கின் வெளியில வந்து அவனுடைய கோவொர்க்கர்ஸ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க சொல்றாங்க, "அந்த பிரசன்டேஷன் நல்லபடியா போச்சு. இவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிடுது. கிடைச்சிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? தாவனுக்கு அப்ராட்ல வேலை கிடைக்கும். அவன் அப்ராடுக்கு போகணும்." அந்த விஷயத்த சொன்னதுமே செங்கினோட ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுது. அதே நேரம் எங்க டாவனுக்கும் அந்த மெசேஜ் வந்துடுது. அவன் வந்து ஃபாரினுக்கு போலாம். ஆனா தாவன் என்ன பண்றான், "நான் யோசிச்சு சொல்றேன்" அப்படின்றான். அப்ப செங்கியன்னு மத்த கோவொர்க்கர்ஸ்ட்ட பேசிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு உள்ள வரான். "என்ன எல்லாரும் போயாச்சா? நீ ரொம்ப டயர்டா இருப்பல்ல? வா கொஞ்ச நேரம் படு" அப்படின்னு சொல்றான். அப்ப செங்கன் சொல்றான், "என்ன உனக்கு ரொம்ப பயமா இருக்கா? ஏன்னா துபாய் ரொம்ப ஹாட்டா இருக்குமே" அப்படின்னு சொல்ல, அப்ப தாவன் தயங்கிக்கிட்டே, "இல்ல நான் போலன்னு" சொல்றான். "ஏன்?" அப்படின்னு அவன் கேட்க, "இல்ல ஃபர்ஸ்ட்டு நான் என்னால போயிட்டு வர முடியும்னு தான் நெனச்சேன். ஆனா இப்ப நான் எப்படி உன்ன விட்டுட்டு 1 இயர் வெயிட் பண்றது?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு செங்கேன் சொல்றான், "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் உனக்காக வெயிட் பண்றேன். நான் ரொம்ப நல்லாவே வெயிட் பண்ணுவேன் தெரியுமா? டெய்லி எங்க பாட்டி எப்படா கதவ சாத்துவாங்க அப்படின்னு" அதாவது பாட்டி கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கடை எப்ப சாத்துவாங்கன்னு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்ப இருந்தே என்னுடைய பொறுமைலாம் ரொம்ப அதிகம். ஸோ நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் ரொம்ப நல்லாவே உனக்காக வெயிட் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, நீ இந்த ப்ராஜெக்ட்காக எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்க. ஸோ நீ போறது தான் நல்லது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ இல்லாத இந்த 1 வருஷத்த நான் கண்டிப்பா சீட் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். சரி, எனக்காக 1 இயர் வெயிட் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு டாவன் சொல்ல, 1 இயரா? உனக்காக நான் 100 இயர்ஸ் கூட வெயிட் பண்ணுவேன். 100 நான் அதுக்கு மேலயே வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். ஆனா, நீ ஃபாரின் போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை நெறைய இருக்கு அப்படின்னு சொல்றான். நீங்க நெனைக்கிற மாரி வேலைலாம் கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து நெறைய டேட்டுக்கு போறாங்க. இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ டேட்டுக்கு போறாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க.
இவங்க 2 பேருக்கு தான் பேய் படம் ரொம்ப பிடிக்கும்ல. 2 பேரும் சேர்ந்து பேய் படத்துக்கு போறாங்க. செங்கியன் பயந்துட்டு டாவண்ண அங்கேயே கட்டி பிடிச்சுக்கிறான். அப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் என்ன, நீங்க நெனச்ச அந்த விஷயமும் நடக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவன் தான் ஃபாரின் போயிடுவான்ல. ஸோ இருக்கிற கொஞ்ச நாள்ல ரொம்ப பயனுள்ளதா யூஸ் பண்றாங்க. கடைசில இவன் ஊருக்கு போக வேண்டிய அந்த நாள் வருது. அவன ட்ராப் பண்றதுக்கு செங்கியோனே ஏர்போர்ட்க்கு வந்திருக்கான். "நல்லா சாப்பிடு, தூங்கு" அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வரான். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், "நீ போற இடத்துல யாராச்சும் உன்ன புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட உன்னோட ரிங்க காட்டு" அப்படின்னு சொல்றான். "எந்த ரிங்கு?" அப்படின்னு டாவன் கேட்க, இப்ப செங்கியோன் அவன் கையில ஒரு ரிங்கு போட்டு விடுறான். அதே மாரி ஒரு மேட்சிங் ரிங்கு செங்கியோனும் கையில போட்டிருக்கான். "இந்த ரிங்கு தான்" அப்படின்னு சொல்ல டாவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவன சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறான். "இப்ப எனக்கு உன்ன விட்டுட்டு போக மனசில்ல. ஆனா என்ன பண்றது?" அப்படின்னு கேட்குறான். 2 பேரும் கொஞ்ச நேரம் அங்கேயே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் பிளான் பண்ண மாரி ஃபாரின் போயிடுறான். ஒரு வழியா 1 இயர் ஆகி முடிச்சிடுது. செங்கியோன் அன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்கான். அன்னைக்கு தான் டாவன்னு ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வரான் போல. ஸோ அவன் செம்ம ஜாலியா இருக்கான். அப்ப அவன் பக்கத்துல ஒர்க் பண்றவரு ஓடி வந்து, "சார் சார் சாரி, நேத்து நான் உங்களுக்கு அனுப்புன அந்த டாக்குமெண்ட் தப்பு. நான் உங்களுக்கு வேற டாக்குமெண்ட் சென்ட் பண்றேன்" அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்ல, ஆனா செங்கியன் சிரிச்சுக்கிட்டே, "இதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்க மெதுவா அனுப்புங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றான். ஏன்னா, அவ செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கா. இன்னைக்கு தாவண்ண மீட் பண்ணலான்னு. அப்ப அங்க ஒர்க் பண்ற கேர்ள்ஸ் வந்து காஃபி கொண்டு வராங்க. "என்னோட காஃபி கொண்டு வரலையா?" அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு தயங்கிக்கிட்டே, "சாரி சார், நான் மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கும் செங்கியன் சிரிச்சுக்கிட்டே, "பரவால்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா?" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, "என்னாச்சு இன்னைக்கு செங்கியன் சாருக்கு? ரொம்ப நல்ல மூட்ல இருக்கார் போலயே" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவனுக்கு டாவன் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. "சாரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இங்க இருக்குது. ஸோ என்னால இப்ப இங்கருந்து கிளம்ப முடியாது. இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு அடுத்த வாரம் நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்ல, செங்கன் ரொம்ப ஹாப்பியா இருந்தால அவ மூடே ஸ்பாயில் ஆயிடுது. மூஞ்சு உம்முன்னு ஆயிடுது. அவ்வளோதான், அவனுக்கு ஒர்க் பண்றதுக்கு இஷ்டமே இல்ல. அங்கேயே குப்புறப்படுத்து தூங்குறான். அன்னைக்கு வேலை முடிச்சு வரும்போது டாவனுக்கு கால் பண்றான். "என்ன என்ன பண்ற? எல்லாம் ஓகேவா?" அப்படின்னு கேட்க, "சாரி, நான் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல வர முடியல" அப்படின்னு அவன் சொல்ல, "பரவால்ல, உனக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ண மாட்டேனா?" அப்படின்னு சொல்ல, "நீ சும்மா ஓகேன்ற மாரி பேசுற. ஆனா உண்மையிலே நீ ரொம்ப சோகமா தானே நடந்து போய்க்கிட்டு இருக்க" அப்படின்னு அவன் கேட்க, "இல்லையே" அப்படின்னு சொல்றான். "இல்லையே, நீ தான் கிரே கலர் பேண்ட் போட்டிருக்க, கோட் போட்டுட்டு ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கியே" அப்படின்னு கேட்க, "உனக்கு எப்படி நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு தெரியும்?" அப்படின்னு செங்கன் கேட்டுக்கிட்டே வரேன். அவன் முன்னாடியே டாவன்னு ஃபோனை வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கான். அவ்வளோதான், செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்ப டாவனோட மனசுக்குள்ள அவன் எப்பயுமே அவங்க லவ் பண்றவங்க கூட சேம் லெவல்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டான்ல. இப்ப நான் அந்த இடத்துக்கு வந்துட்ட மாரி தான் நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு இவன்கிட்ட மறைக்கிறதுக்கு எந்த சீக்ரெட்டுமே இல்ல. எப்பயுமே இவன் கூட இருக்கணும். லெவல்னு அத பத்தியே கவலைப்படாம, இனிமே நான் என் ஹார்ட் சொல்றத மட்டும் கேட்க போறேன். என் ஹார்ட்டும் இவனும் ஒரே லெவல்ல இனிமே இருந்தா போதும். இவன் எப்பயுமே என் பக்கத்துல இருந்தா போதும். எனக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு பின்னாடி டாவனுடைய வாய்ஸ் ஓவர் வருது. இப்ப டாவன் செங்கன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல, செங்கன் அதுக்கு ஐ லவ் யூ டூன்னு சொல்ல, 2 பேரும் பக்கத்துல வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் ரொமான்டிக்கா பார்த்துட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இதோட இந்த சீரிஸ் முடியுது. இந்த சீரிஸ் இந்த இயர்ல வந்த ஒரு பெஸ்ட் கொரியன் பிஎல்ன்னு சொல்லலாம். உங்க எல்லாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ்ட் சீனு. இந்த சீன்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒண்ணு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு திடீர்னு மயக்கம் வருது போல. அவன் மயக்கம் போட்டு ரோட்லயே விழுந்துடுறான். அப்ப யாரோ ஒரு பையன் வந்து, "நீ ஓகே தானே? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இரு, நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன்" அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். அந்த பையனும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கான். அந்த பையனோட நேம் டேக்க இவன் பார்க்குறான். அதுல செங்கியான்னு எழுதியிருக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம செங்கியான் தான். ஸோ கணக்குப்படி பார்த்தா, ஜேமின்னு, சூஹியான் இவங்க எல்லாரையும் விட ஃபர்ஸ்ட்டு டாவண்ண மீட் பண்ணது நம்ம செங்கியான் தான். இதோட இந்த சீரிஸ் முடியுது. உங்க எல்லாருக்குமே இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாரி இன்னும் நெறைய சீரிஸ பார்க்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.